ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசைங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கார சட்னி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைகளும் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. தோசை உடன் போல் இருந்துச்சு. தோசை பண்ணிட்டேன். கொஞ்சமாக தோசைக்கு எடுத்து கொஞ்சமாக சூப்பு போட்டாங்க. சூப்பு போட்டு குடிங்க. அதுவும் ரொம்ப நல்லது. 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை வதக்கி எடுத்துக்கலாம். மிளகா வந்து உடச்சி போடுங்க. இல்லாட்டிக்கா வெடிக்க ஆரம்பிச்சிரும். லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகுங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம கீரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி வடி வச்சுட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கீரை தந்தோடி நம்ம தோசை மாவில் உப்பு போட்டுக்கனால கீரை தந்தோடி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு வந்து திக்காக இருக்குது. அதனால் கொஞ்சமாக மிக்ஸி சாரை கழுவி தண்ணி வச்சு போகிறாங்க. தண்ணி ஊற்றியாச்சு. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிக்கோங்க. அப்போ தான் தோசை தவால ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். ஒரு கரண்டி மாவு விட்டு இந்த மாதிரி மொறுன்னு கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லைட்டா நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு எள்ளு பொடி, மிளகாய் பொடி, கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரையை வந்து எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. உடனே தோசை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பு போட்டு சாப்பிடுங்க. தொக்கு வச்சு சாப்பிடுங்க. தொக்கு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.